இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபேமஸான திருவண்ணாமலை கோவிலும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலையும் நம்ம ஃபேமிலியோட டூர் வந்திருக்கோம். அதை தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலும் பார்க்க போகிறோம். என்னடா நான் விளாக் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் மண்ணை மட்டும்தான் அந்த விளாக்ல மிஸ்ஸு. நம்ம பிரதருக்கு எக்ஸாம் இருக்கங்காட்டி அவர் வரல. ஓகே, ஆல்ரைட், நம்ம ஜேர்னி நல்லா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக. வாங்க ட்ராவலிங் ஷார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மேச்சேரி வழியாக தொப்பூர் ஹைவேஸில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே தான் இந்த மலையில தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் பெருசாக ஏற்றுவாங்க. இங்கே தீப திருவிழாவுக்கு தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிரசித்தி பெற்ற கோயில்னா வந்து அண்ணாமலையார் கோயிலே சொல்லுவாங்க. நம்ம பிரதரும் ஏற்கனவே ஓம் சக்தி கோயில் ட்ரிப்பில் வந்து கோபுரம் வரைக்கும் எடுத்துருப்பாரு. நம்ம இப்போ ஃபுல்லாக விளாக் எடுத்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையில் மொத்தம் 4 கோபுரம் இருக்குது. அது வந்து இந்த கோபுரம் பேர் வந்தீங்கன்னா 157 அடி உள்ள பேர் கோபுரம். திருவண்ணாமலையை சுற்றி நிறைய நந்தி சிலை வந்து அந்த செவரில் வச்சுருப்பாங்க. இந்த கோபுரம் வந்து கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட தெப்பக்குளம். நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. காலையில் ஒரு 6 o'clock மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே நல்லா வைப்பாக இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. ராஜகோபுர செவத்துலேயும் நந்தி சிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா செவத்துலேயும் நந்தி சிலை வச்சுருக்காங்க. ஈஸ்வரனோட வாகனமாக இருக்குங்க நந்தி இருக்கங்காட்டி தான் எல்லா செவத்துலேயும் வந்து நந்தி வச்சுருக்காங்க. சிவன்கிட்ட வரம் கேட்கறதோட நந்தி காதில் போய் வரம் கேட்டால் சிவன்கிட்ட போய் நந்தி கேட்டோன்னே நம்மளுக்கு அந்த வரம் கிடச்சிடும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக படுது. பல்லம் 6 o'clock நல்லா சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன கிரிவலமாட்ட போயிடலாம். இந்த மலையில தான் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. இப்போ காலையில் நேரத்தில் மழை நல்லா வெளிச்சமாக தெரியுது. வாங்க அப்படியே நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். முடியாத டைமில் வெளியே எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்தது கொஞ்சம் இடநாள் தான், கூட்டம் மீடியமாக தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸு காரில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்படின்னு தெரியல, உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். நவம்பர் டிசம்பர் சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பஸ்ஸு கார்லாம் நிறுத்துறதுக்கு வந்து 1 kilometer தள்ளி நிறைய கூட்டம் இருக்குங்காட்டி ரொம்ப தூரம் ஆகும். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடைகள் தான் இருக்குது. இந்த பூ, மாலை, தேங்காய் அதெல்லாம் உள்ளே போகிறக்காக. அதை பார்த்திங்கன்னா வெயில் டைமில் நொங்கெல்லாம் விற்கிறாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள் தான் இருக்குது. பூ, தேங்காய், மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக மாலை, எலுமிச்சம்பழம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் குங்குமம். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். நம்மளும் வாங்கியாச்சு. அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அகலமாகவே இடம் விட்டுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா அடுப்பு ஃபெசிலிட்டியோடு அங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோயில் பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சாமிக்காக ஊஞ்சல்லாம் இருக்குது. அதையும் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தான் இது. வாங்க அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. பாருங்கள், உற்சவர் சாமி இங்கே தான் இருக்காங்க. டிஜிட்டலாக நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமியை. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு பின்னாடி சைடு தான் இருக்குது. இதுலேயே கூட்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே மீடியமாக தான் இருக்குது கூட்டம். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா உள்ளே கேமரா எடுக்க அலோட் பண்ணல. அதனால் ஒரு லைன் போகிற வரைக்கும் தான் நம்மளால் கேமரா எடுக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு தெரியுது. வாங்க நம்ம சூப்பராக தரிசனம் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சிறப்பாக தரிசனம் பார்த்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடை தான். வெளியும் இங்கே கடை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாத கடை மெயினாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம போகலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருவாடும் மண் சட்டியும் தான் ஃபேமஸ்ஸு. அது வாங்கிட்டு போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகமாக படுது. அப்படியே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடை தான். இன்றைக்கி ஒரு ஆள் கூட்டம் இல்லாதங்காட்டி ஒரு ஃப்ரீயாக தெரியுற மாதிரி இருக்குது. கூட்டம் இருக்கிறப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்படியே இப்போ குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. இங்கே மோதிரம், கயிறு அதெல்லாம் விற்பாங்க நிறையா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கடை நிறையா இருக்குது. சாமிக்கு தேவையான பொருள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸு, உண்டியல், அப்புறம் நல்லா கம்மங்கூழ் கடை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேண்டுதல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள், கயிறு தான் நிறையா இருக்குது. சாமி பம்பை அடித்து ஊர்வலத்தோடு வந்துட்டுருக்கு. பாருங்கள், சரியான ஓரளவுக்கு வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு விளாக் எடுத்துருப்போம். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பாருங்கள், இப்போ நம்மளாம் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே போகலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் வேறு நிறைய திங்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டான், லிஸ்ட் அனுப்பிவிட்டான், வாங்கணும் போய்.